இந்த மே மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில நீங்க நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, தாயின் கருவில் இருக்கும் பொழுதே உங்களை தெரிந்து கொண்ட ஆண்டவர், நீங்கள் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் உங்களை ஆதரிக்கிற, அரவணைக்கிற, வாழ வைக்கிற வல்லமையுள்ள ஆண்டவர், இன்னைக்கு இந்த நாள், இந்த 15ஆம் தேதி உங்களை அழகா அருமையா ஆசீர்வாதமாய் நடத்த அவர் ஆயத்தத்தோடு வந்திருக்கிறார். நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? ஜெபிக்க ஆயத்தமா இருக்கீங்களா? வார்த்தை தியானிக்க ஆயத்தமா இருக்கீங்களா? அப்படின்னா சந்தேகமே இல்லை, நீங்க இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இன்னைக்கு நீங்க நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. நீங்க யோசிக்கலாம், நான் எப்படி நல்லா இருக்க முடியும்? உடம்பு சரியில்லையே, நான் எப்படி நல்லா இருக்க முடியும்? மனசு சரியில்லையே, நான் எப்படி நல்லா இருக்க முடியும்? நான் ரொம்ப படிக்கலையே, நான் எப்படி ரொம்ப நல்லா இருக்க முடியும்? என் உடம்புல பல வகையான ஊனங்கள் இருக்கிறது, வலிகள் இருக்கிறது, குறைபாடுகள் இருக்கு, மற்றவங்கள மாதிரி எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியாது, பல பாதிப்புகள் இருக்கு, பல திறமைகள் என்கிட்ட இல்லையே, நான் எப்படி நல்லா இருக்க முடியும்? பல தாளந்துகள் என்கிட்ட இல்லையே, நான் எப்படி நல்லா இருக்க முடியும்? எனக்கு நல்ல அழகு இல்லையே, நான் எப்படி நல்லா இருக்க முடியும்? எனக்கு பெரிய வசதி வாய்ப்புகள் இல்லையே, நான் எப்படி நல்லா இருக்க முடியும்? மற்றவங்களை போல இருக்கக்கூடிய, அவங்க அனுபவிக்கக்கூடிய காரு, பங்களா, பெரிய பெரிய வசதி வாய்ப்புகள் எனக்கு இல்லையே, நான் எப்படி நல்லா இருக்க முடியும்னு 1000 கேள்விகள் நீங்கள் கேட்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும், உங்கள் குறைகளை அறிந்துதான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். எதற்காக? குறைவுகளோடு நீங்கள் வாழ்வதற்காக அல்ல, நிறைந்த நன்மைகள் பெற்று வாழ்வதற்காக. ஆகவே இந்த காலையில் நீங்க என்ன லெவல்ல இருக்கீங்களோ அந்த லெவல்ல இறங்கி வந்து அவர் லெவலுக்கு உங்களை அவர் வாழ வைப்பார் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்க சொல்லலாம், என் லெவல் ஏழ்மைத்தனம், என் லெவல் பலவீனம், என் லெவல் சோகம், என் லெவல் சோர்வு, என் லெவல் ஒண்ணுமே இல்லை. அவர் லெவல் என்ன தெரியுமா? வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரருங்க அவரு, வெள்ளியும் பொண்ணு அவருக்கு உரியதுங்க. உங்கள் லெவலுக்கு அவர் இறங்குவார். இறங்கி வந்து அவர் லெவலுக்கு தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி அவர் லெவலுக்கு பெரிய காரியங்களை அப்பா நம்புங்க, இன்னைக்கு உங்க லைஃப்ல அவர் நிறைவாய் செய்து முடிக்க போகிறார். வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே, எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. நீ பிரபு குலத்துல இருந்த, ராஜாக்கள் குலத்துல இருந்த, அதிகாரிகள் குலத்துல இருந்த என்றதுனால ஆண்டவர் நம்மளை அழைக்கல. நம்மளை அழைக்கும் பொழுது நம்ம அந்த உயரத்துல இல்ல, அந்த மேன்மையில இல்ல, அந்த சிறப்புல இல்ல. சாதாரணமான, ஏழ்மையான, எளிமையான, இன்னும் சொல்ல போனா அற்பமான அந்த இடத்துல இருந்து தான் ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கார். நீங்க வேத புஸ்தகத்துல பாருங்களேன், ஆண்டவர் பெரிய பிரம்மாண்டமான மேன்மையா எடுத்து பயன்படுத்தினவங்களெல்லாம் பாருங்க, அவர்களுடைய ஐடென்டிட்டியை பாருங்க, எப்படி அவங்க அட்ரஸ் பண்ணப்பட்டாங்க பாருங்க, எப்படி அவங்க வாழ்க்கை துவக்கப்பட்டதுன்னு பாருங்க. ரொம்ப எளிமையாதான் துவக்கப்பட்டுச்சு, ரொம்ப சிம்பிளா தான் துவக்கப்பட்டுச்சு. ஆபிரகாம் சொல்றாரு, நான் தூளும் சாம்பலுமா இருக்கிறேன், அப்படிதான் அவருடைய ஆரம்பம். ஆனா என்ன பெரிய ஆச்சரியம், எவ்வளவு பெரிய விசுவாசத்துக்கே தகப்பனா, பெரிய சீமானா, பெரிய உயர்ந்த இடத்துல ஆபிரகாம் ஆண்டவர் கொண்டு வந்துட்டார் பாருங்களேன். தாவீது சொல்லும் பொழுது, நான் ஒரு தெள்ளு பூச்சி, சாதாரணமான அற்பமான மனுஷன் சொல்றாரு. ஆரம்பம் அப்படிதான் இருந்துச்சு, ஆனா அவருடைய முடிவு பாருங்க, பெரிய அரசன். தாவீது பெரிய அரசன், பெரிய ராஜாவா, பெரிய அரசனா மாறிட்டாரு. ஆரம்பங்கள் அற்பமா இருக்கலாம், பயப்படாதீர்கள். வருகிற நாட்கள்ல உங்களுடைய முடிவுகள் கம்பீரமாய் சம்பூர்ணமாய் இருக்கும். யோபு சொல்றாருங்க, நான் நீசன், ரொம்ப அற்பமான மனுஷன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா வேதத்துல வாசிக்கும் பொழுது, யாரும் பெற்றிராத 2 மடங்கு ஆசீர்வாதத்தை யோபு பெற்றுக்கொண்டார் என்று வேதத்திலே சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறது. மோசே சொல்லும் போது சொல்றாரு, நான் திக்குவாயி, மந்த நாவு, எனக்கு பேசவே வராது, தான் பேச வரும். அப்படிதான் அழைக்கப்பட்டார், அப்படிதான் ஆரம்பம். ஆனா முடிவு பாருங்க, ஆதியாகமும், யாத்திராகமும், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமும் 5 புக்கும் மோசஸ் தான் எழுதியிருக்காரு. மோசஸ் சொல்ல சொல்ல எழுதப்பட்டிருக்கு. எவ்வளவு பெரிய உபாகமம் என்ற ஒரு புஸ்தகம் இருக்கு பாருங்க, அது ஃபுல்லா மோசஸோட பிரசங்கம். அழைக்கப்படும் போது திக்குவாய் தான், ஆனா பாருங்க பேச்சிலே புலவனாய் மாறிவிட்டார் மோசஸ். அதாங்க ஆண்டவருடைய ஆசீர்வாதம் செய்யக்கூடிய வல்லமை. எஸ்தர் என்ற ஒரு பெண்மணி எடுத்துக்கொள்ளுங்கள், அனாதையானவள், அப்பா அம்மா கிடையாது, மிகுந்த ஏழ்மையான நிலை. ஆனா அழைக்கப்படும் பொழுது ஏழ்மையான நிலைதான். அவருடைய வாழ்க்கையை பாருங்கள், 127 தேசத்தினுடைய மகாராணியாய் அவள் திகழப்பட்டாள்.
எவ்வளவு பிரம்மாண்டமான மேன்மை என்று நீங்கள் யோசித்து பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. எரேமியா சொல்லுகிறார், நான் சின்ன பிள்ளை, பேசறியாத சின்ன பிள்ளைன்னு சொல்றார் எரேமியா. ஆனா கர்த்தர் பாருங்க அந்த எரேமியாவை எப்படி மாத்தி வச்சுட்டாரு. அந்த தேசத்துக்கு பெரிய தீர்க்கதரிசியா எரேமியா மாறிட்டாரு. கிதியோன் சொல்லும் போது சொல்றாரு, என் ஃபேமிலி எல்லாரிலும் நான் ரொம்ப சின்னவன், சாதாரணமானவன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணி வச்சிருந்தாரு? பராக்கிரமசாலியே, சர்வ வலிமை கொண்ட மனிதனே, மைட்டி மேன், பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மனுஷனா மாத்திட்டாரு. யார? கிதியோன. அவன் சின்னவன், எல்லாரும் விட ரொம்ப எளிவன் சொல்லிட்டு இருக்கான். ஆனா பெரிய வலிமையான ஒரு மனுஷனா மாத்தி கிதியோனை கொண்டு பிரம்மாண்டமான காரியத்தால ஆண்டவர் செஞ்சிட்டாருங்க. மேவிபோசேத் சொல்றாரு, நான் செத்த நாய். அவருடைய ஆரம்பம், அழைக்கப்பட்ட அழைப்பு எப்படி இருந்துச்சு? செத்த நாய் மாதிரி இருக்க. ஆனா ஆண்டவருடைய கிருபை பாருங்க, ஒரு அரசனுக்கு முன்பதாக சரி நிகராக அமர்ந்து உண்ணக்கூடிய அளவுக்கு மகா பெரிய மேன்மையை கொடுத்துட்டாரு. பேதுரு சொல்லும் பொழுது நான் ஒரு பாவி அப்படின்னு தான் தன்னை அறிமுகப்படுத்துறாரு. அவருடைய தோக்கம் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா அப்போஸ்தலர்ல ரொம்ப பெரிய மூத்த முதன்மையான ஒரு அப்போஸ்தலனா மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் என்ற ஒரு உயர்ந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிட்டாரு. யோசேப்பை பாருங்கள், ஒரு சிறை கைதியாக எகிப்து தேசத்திலே அவர் காணப்படுகிறார். ஆனால் அவருடைய அடுத்தடுத்த நகர்வுகள் பாருங்கள், அதே எகிப்து தேசத்தின் பெரிய அதிபதியாய் மாறிவிட்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு மனிதனை அழைக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை பெரிய அலங்காரம் இல்லாமல் இருக்கலாம், சாதாரணமாக இருக்கலாம். அவருடைய அழைப்பு, அவருடைய முன்குறிப்பு, அவருடைய தீர்மானம், அவருடைய கரம், அவருடைய காருண்யம் ஒரு மனுஷன் மேல இருக்கிறதுனால அவன் இருக்கிற நிலையிலிருந்து இருக்க வேண்டிய உயரத்துக்கு ஆண்டவர் அழைத்து கொண்டு செல்வார். இந்த காலையில் இந்த வார்த்தை கேட்கிறேன், அன்பு மகனே, அருமை மகளே, ஆழமாய் நம்புங்கள். அவருடைய கரம் உங்கள் மேல் இருக்கிறது, அவருடைய அன்பு உங்கள் மேல் இருக்கிறது, அவருடைய தயவு உங்கள் மேல் இருக்கிறது, அவருடைய பாசம் உங்கள் மேல் இருக்கிறது, அவருடைய அழைப்பும் முன்குறிப்பும் உங்கள் மேல் இருக்கிறதுனால அந்த மகிமை, அந்த ஆசீர்வாதம் உங்களை உயர்த்தும். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க வர வர சூரிய பிரகாசம் எவ்வளவு பிரைட்டா மாறிட்டு இருக்கோ அது போல உங்க லைஃப் அடுத்த வெளிச்சங்களை நோக்கி, அபாரமான வளர்ச்சியை நோக்கி நீங்க போயிட்டே இருப்பீங்க. சூரிய வெளிச்சம் பாருங்க, காலையில 5:30 மணி 6 மணி ரொம்ப டிம்மா இருக்கு, 7 மணி 8 மணி இன்னும் கொஞ்சம் பிரைட் ஆகுது, 9 10 இன்னும் பிரைட் ஆகுது, 12 1 மணிக்கு இன்னும் பிரைட்டா மாறுது. இப்படியே இருந்துருவேன்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க. என் வாழ்க்கை இப்படியே போயிருமோ, என் காலம் இப்படியே போயிருமோ, என் எதிர்காலம் இப்படியே இருக்குமோ, இதுக்கப்புறம் ஒரு பெரிய வளர்ச்சி, ஒரு எழுச்சி, ஒரு மாற்றம், ஒரு ஏற்றம், ஒரு முன்னேற்றம் பார்க்காமலே போயிருவோமோ, பயப்படாதீங்க. உங்கள் மேல் இருக்கக்கூடிய ஆசீர்வாதம், நீதிமான்களுடைய ஆசீர்வாதம், நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற அந்த ஒரு பிளஸிங்ஸ் ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்காரு. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்புங்கள், பதறாதீர்கள். நீங்க இப்ப சாதாரணமான நிலையில இருக்கலாம், உங்க நிலைக்கு அவர் இறங்கி வருவாரு, அவர் நிலைக்கு அற்புதமாய் உங்களை உயர்த்துவாரு. ஆகவே கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள், கர்த்தரை நம்புங்கள். இன்னைக்கு நீங்க நல்லா இருப்பீங்க, என்னைக்குமே நீங்க நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. தேவ ஆசீர்வாதம் உங்களை உயர்த்தும். வாழ்வில் எதை நம்புகிறீர்களோ இல்லையோ, உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற அன்பை நம்புங்க. அந்த நம்பிக்கை ஒரு நாளும் உங்களை வெட்கப்படுத்தாது. இன்றைய உங்களுடைய நல்வாழ்வு சிறக்க செழிக்க நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். அது போலவே இன்றைக்கு பிறந்த நாள் காண்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர் எம் அசோக் குமார், அன்பு சகோதரி மோகனம்மாள், அன்பு சகோதரி பவானி, அன்பு மகன் மணிகண்டன் மற்றும் இன்னைக்கு திருமண நாள் காண்கின்ற அன்பு சகோதரர் ஜே சாமுவேல், சிஸ்டர் எஸ் ஷாலோம் தம்பதியார், அன்பு சகோதரர் சுரேஷ், சிஸ்டர் உதயநிலா தம்பதியார், அன்பு சகோதரர் ஜி பார்த்திபன், சிஸ்டர் அஷ்டலட்சுமி ஆலிஸ் தம்பதியார். இவங்க இன்னைக்கு திருமண நாள் காண இருக்கிறாங்க. இவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்கள் பரிசுத்தமுள்ள தூய தகப்பனே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திலே வருகின்றோம். இந்த மே மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையிலே
இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு நீர் தாமே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர், இன்றைய உம்முடைய பிள்ளைகளுடைய நிலைகளை கண்டு வருந்தாதபடிக்கு இருக்கின்ற நிலையிலிருந்து இருக்க வேண்டிய நிலைக்கு உயர்த்தக்கூடிய ஒரு வல்ல தேவன் இருக்கிறார். அவருடைய அன்பும் அழைப்பும் கிருபையும் எங்கள் மேல் இருக்கிறது என்றதான ஒரு ஆழமான நம்பிக்கையை நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தருவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினால எளியவனை புழுதியில் குப்பையிலிருந்து தூக்கி பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார வைக்கிற முடிய வல்லக்கரம் ஒவ்வொரு பிள்ளைகளை வாழ வைக்க உயர்த்த வேண்டும் என உத்தமமான கரத்தில் ஒப்பு கொடுத்து மனதார வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. விசேஷமாக இன்றைய நாளிலே உடைய பிள்ளைகளுடைய காரிய கடமைகள், போக்குவரவு, கொடுக்கல் வாங்கல், திட்ட தீர்மானம் சகலமும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுவதாக. இன்றைய நாளில் பிறந்த நாள் காண்கின்ற, திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேவரீருடைய ஆசீர்வாதம் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளை தொட்டு ஆண்டுகளை, வருடங்களை நன்மைகளால் முடிசூட்டுகிற தெய்வம். அன்பான பிள்ளைகளுக்கு நீங்க தந்திருக்கக்கூடிய ஆண்டை சகல ரகமான நன்மைகளால் முடிசூட்டி வாழ்நாளெல்லாம் உடைய பிள்ளைகள் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படிக்கு தேவனே உடைய ஆசீர்வாதமான நன்மையால் நீருமுடைய பிள்ளைகளை நிரப்ப வேண்டும் என நேச சிநேக பிரிய பாசமுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. வருகை வரும் மட்டும் இதுபோல் அநேக சந்தோஷமான ஆண்டுகளை உடைய பிள்ளைகள் காண வேண்டும் என நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இன்னைக்கு நம்ம சர்ச்ல காலை 10:30 மணிக்கு விசேஷத்த உபவாச ஜெபம் உண்டு. சபை அருகாமல் இருக்கக்கூடியவர்கள் தவறாமல் பங்கு கொள்ளுங்கள். வெகு தொலைவில் உள்ளவர்கள் ஆன்லைன்ல பங்கு கொள்ளுங்கள். மெய்யாகவே இந்த நாள்ல நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீங்க நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க.